ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2023 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. இதில் 100 தமிழ் கேள்வி வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 50 தமிழ் கேள்வியை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். முந்தைய வீடியோவில் நம்ம 50 கேள்வியை பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க 51வது கேள்வியிலிருந்து பார்ப்போம். 51வது கேள்வி, தவறான இணைகளை தேர்ந்தெடு. நல்லா பாருங்கள், தவறான இணை எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களையும் பணியாற்றிய இதழ்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரியானதை கண்டுபிடிக்கக்கூடாது, தவறானதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கேள்வியை ஒரு முறைக்கு 2 டைம் படிங்க. அப்போ தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க. சரி, விடையை பார்க்கலாமா? எது தவறானதுன்னா 1 மற்றும் 4 தவறு. நான் பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தூது எழுதியிருக்க மாட்டார். மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் போன்ற நூல்கள் எழுதியிருக்க மாட்டாங்க. இது தவறு. அப்போ உங்களுக்கான கேள்வி, அன்னம் விடுத்தூது இந்த நூலை எழுதியவர் யார்? நவ இந்தியா ஹனுமான் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. 52வது கேள்வி, இயேசு காவியம் இதை பாடியவர் யார்? இயேசு காவியம் இந்த நூலை பாடியவர் யார்? விடையை பார்க்கலாமா? விடை கண்ணதாசன். 53வது கேள்வி, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? விடையை பார்க்கலாமா? விடை முத்தையா. 54வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? கீழே இருக்கிற நாடக நூல்களில் எதுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க? விடை பிசிராந்தியார் நாடகம். இதை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருப்பார். இதுக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். 55வது கேள்வி, கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடையை பார்க்கலாமா? விடை இரட்சணிய மனோகரம். 56வது கேள்வி, முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? கீழே இருக்கிற 4 பேரில் யார் முதல் ஆழ்வார்கள் வரிசையில் வர்றாங்க? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களில் ஒருத்தர். 57வது கேள்வி, தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? விடையை பார்க்கலாமா? விடை சித்தர்கள். 58வது கேள்வி, காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? காளமேக புலவர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடை வரதன். 59வது கேள்வி, சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொல்வாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு கேட்குறாங்க. திரிலோக நாயகன் யார்? புதுசாக இருக்கே. சரி, விடை தருமன். இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் படித்ததில்லை. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்குதா, எங்கே இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? 3 காண்டங்களை உடையது. 61வது கேள்வி, திருவிளையாடற் புராணம் என்ற நூலை இயற்றியவர். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர். விடை பரஞ்சோதி முனிவர். 62வது கேள்வி, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது? திருத்தொண்டர் புராணம் என்று எந்த நூலை அழைக்கிறார்கள்? விடையை பார்க்கலாமா? விடை பெரிய புராணம். 63வது கேள்வி, மாகால் இந்த சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மாகால் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை உரிச்சொல் தொடர். 64வது கேள்வி, குறுந்தொகை நூல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறுந்தொகை நூல் இதில் 401 பாடல்கள் உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க, எது சரி? விடையை பார்க்கலாமா? விடை 1, 2
இரண்டுமே சரிதான். குறுந்தொகையில் 401 பாடல்கள் இருக்குது. தொகுத்தவர் போரிக்கோ. 65வது கேள்வி, பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையத்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை 2 மட்டும்தான் பொருந்தாது. ஏன்னா பிடி என்பது ஆண் யானை கிடையாது, பெண் யானை. அப்போ ஆண் யானைக்கு என்ன பேர்? இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை கமெண்டில் போட்டு விடுங்க. 66வது கேள்வி, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? 10 வயசுக்குள்ளேயே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் திறன் பெற்றவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு கேட்குறாங்க. விடை வள்ளலார். இது பழைய சமச்சீர் புத்தகங்க, 10ஆம் வகுப்பில் இருக்கும். 67வது கேள்வி, தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார்? 4000 பாடலை பாடியவங்க யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை 12 ஆழ்வார்கள். 68வது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? சிறுபஞ்ச மூலம்னு சொல்கிறோம்ல, இதில் வரக்கூடிய பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? விடையை பார்க்கலாமா? 5 வேர்கள். 69வது கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஊருக்கு உதவுவது. 70வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாமா? பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. அவன், அவள், அவர் இது எல்லாமே பதிலீடு பெயர்கள். முயற்சி செய்வோம் என்பது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். இதுதான் கரெக்டு. இது புதுசாக இருக்குங்க, போட்டு குழப்புற மாதிரியே இருக்கே. சரி, இந்த கேள்வியை விட்டுருங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 71வது கேள்வி, பாசிலை பிரித்து எழுதுக. பாசிலை, இதை பிரித்து எழுதணும். எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? பசுமை கூட்டல் இலை. 72வது கேள்வி, அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக. அருந்துணை, இதை பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? அருமை கூட்டல் துணை. 73வது கேள்வி, பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். இங்கே ஏதோ ஒரு சொல் வரும். என்ன சொல்லுன்னு கண்டுபிடிங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதுதான் ஆன்சர். 74வது கேள்வி, கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியானது கண்டுபிடி சொல்கிறாங்க. கீழே வல்லினம் மிகா இடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 4 கூற்றில் எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றியுலகத்தின் பின் வல்லினம் மிகாது, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எது சரியானது கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இதுதான் கரெக்டு. 75வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆங்கில சொல்லையும் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. பொருத்தணும். பொருத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. ஸ்டோம் அப்படின்னா புயல், டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பிஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, வெல்வெண்ட் அப்படின்னா சுழல் காற்று. இதுதான் கரெக்டு. 76வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. எந்த இணை பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் பொருந்தாது. ஏன்னா ஜீன் அப்படின்னா பக்க விளைவு கிடையாது. இது மரபணு மாதிரி வரும். ஜீன்னா மரபு தகவுன்னு நினைக்கிறேன். ஜீன் இதுக்கான தமிழ் சொல் என்னப்பா? மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. பார்க்குற எல்லாருக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 77வது கேள்வி, நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதிலேருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை நிறுத்து. 78வது கேள்வி, மயங்கிய
இதிலிருந்து சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடு. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. மயங்கிய. இப்படியே பார்க்கலாமா? மயங்கு. 79வது கேள்வி, சூல் என்னும் வேர் சொல்லின் வினையாள்னியும் பெயரை தேர்ந்தெடுக்க. இந்த வேர் சொல்ல இருந்து வினையாள்னியம் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை சூழ்வார். 80வது கேள்வி, நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக. இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை நடத்தல். 81வது கேள்வி, சரியான வரிசை முறையில் சொற்களை அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. எது வரிசையாக அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இதுதான் கரெக்டு. 82வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. எது தொழில் பெயர்னு கேட்குறாங்க. எது தொழில் பெயர்? விடையை பார்க்கலாமா? படித்தல் என்பது தொழில் பெயர். 83வது கேள்வி, மார்கழி பெயர்ச்சொல்லின் வகையை கண்டறிக. இது எந்த டைப்பான பெயர் சொல்னு கேட்குறாங்க. மார்கழி எந்த டைப்பான பெயர் சொல்? விடை காலப்பெயர். 84வது கேள்வி, தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. எது பொருத்தமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிங்க. எது பொருத்தமாக அமைந்துள்ளது? விடையை பார்க்கலாமா? விடை 2, 3 பொருத்தமாக அமைந்துள்ளது. கேட்டவன் யார் அப்படிங்கிறது வினாத்தொடர். தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது கட்டளை தொடர். இதான் கரெக்டு. 85வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக. எவ்வகையான வாக்கியம்? பந்து உருண்டது. விடையை பார்க்கலாமா? தன்வினை வாக்கியம். 86வது கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. எது பிறவினை சொல்லோ அதை கண்டுபிடிக்கணும். 4ல் எது பிறவினை சொல்? விடையை பார்க்கலாமா? 1, 3 தான் பிறவினை சொற்கள். உருட்டினான் பயிற்றுவித்தான் அப்படிங்கிறது பிறவினைக்கு தான் வரும். 87வது கேள்வி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? எந்த வகையான வாக்கியம்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை செய்வினை வாக்கியம். 88வது கேள்வி, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இந்த பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. இந்த பழமொழிக்கு என்ன பொருள்னு சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை கவலை இல்லாமல் இருத்தல். 89வது கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவதாம் டேஸ். இங்கே என்ன வரும்? ஒரு சொல்ல போட்டு இந்த பழமொழியை முடிக்கணும். முடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம். இது பழமொழி. 90வது கேள்வி, நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. யார் நூலக விதிகளை உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை முனைவர் ரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த தினத்தை தேசிய நூலகர் தினம்னு கொண்டாடுறாங்க. அது என்ன தினம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேசிய நூலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 91வது கேள்வி, தாய்நாடு என்னும் பெயர் தாய் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் சொன்னாங்க? விடையை பார்க்கலாமா? விடை திருவி கல்யாண சுந்தரனார். 92வது கேள்வி, தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? எந்த கூட்டுறவு சங்கம் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படிங்கிற பேரை வச்சுருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 93வது கேள்வி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். நல்லா பாருங்கள், துணை நின்றவர் யாருன்னு கேட்குறாங்க. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். நல்லா பாருங்கள், தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவங்க முத்துலட்சுமி அம்மையார். அதை நிறைவேற்ற துணை நின்றவர் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 94வது கேள்வி, வரிது நிலையிய காயமும்
என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல். வானத்தில் காற்றில்லாத பகுதியும் உள்ளது அப்படின்னு குறிப்பிடும் நூல் எது? இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை புறநானூறு. 95வது கேள்வி, உருமிடத்துதவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல். நிலத்துடைய தன்மையை கூறும் நூல் எது? இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை புறநானூறு. 96வது கேள்வி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னவர் யார்? சொன்னவர் ஔவையார். 97வது கேள்வி, இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எதுன்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்கு பாருங்க. விடை ஒப்பாரி. 98வது கேள்வி, பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்கள் பெயரையும் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்காக தனியாக ஒரு லிங்க்கை உருவாக்கியிருக்கிறோம். யூடியூபுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கு. அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் யூடியூப்பில் ஓப்பன் ஆகும். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுடைய திறமை அதிகமாகும், உங்களுடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. சிவப்பு ரிக்ஷா எழுதியவர் தி. ஜானகிராமன். சக்கரவாகம் எழுதியவர் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி இதை எழுதியவர் லா. ச. ராமாமிர்தம். திரிபுரம் இது எழுதியவர் கு. அழகிரிசாமி. இது ஆன்சர். 99வது கேள்வி, சரியான தொடர்களை தேர்ந்தெடு. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எந்த தொடர் சரியோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. வீடியோவை பவுஸ் பண்ணி கூட பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை 1 மற்றும் 2 சரி. பகைவர்களின் நிறைகளை கவர்ந்து செல்லும்பொழுது ஆக்கோட்பறையை முழக்குவர். இது கரெக்டு. இந்த 2 மட்டும்தான் கரெக்டு. 100வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மு. வரதராசனார் கடிதம் எழுதினார்? யாருக்கு மு. வரதராசனார் கடிதம் எழுதினார்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை தம்பிக்கு. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.